ஆனா எங்க அப்பா படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வழியை பாருங்கட்டார். வேற வழி இல்லை, முடிக்கலைனாலும் வேலைக்கு போய் மாசம் மாசம் பணத்தை சேர்த்து பணத்தை வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு ஆரம்பிச்சா ப்ரோ என்ன வேலை விட்டு பிசினஸ் என்னை நம்பி வாங்க ப்ரோ, உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன். எவன்டா பொண்ணு கொடுப்பான்? ஓகே ப்ரோ ஓகே. முதல்ல ஒரு வீட்டை வாங்கு, அப்பதான் 4 பேர் நம்மளை மதிப்பாங்கன்னு சொல்லி இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு இனிஷியல் பேமெண்ட் கட்டணும். வீட்டை வந்து வச்சுட்டாங்க. மா ஷூட் இருக்குமா, போயிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாப்பா. சரிம்மா. செலவு பண்ணா கூட ஹலோ இன்னைக்கு கையெல்லாம் நம்ம ஒருத்தன் சிக்கல் ப்ரோ, நான் லொக்கேஷன் வந்துட்டேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, எனக்கு புரியுது. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். நான் வெளியில வந்துட்டேன், இன்னொரு பாத்துக்கலாம். தூக்குடா பாக்க. யோ 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 பேக் கொடுங்கண்ணா. டேய், மூச்சு வாங்க ஓடி வந்தது நீ கேட்டது கொடுக்கறதுக்கா? ஒழுங்கா 2000 பணத்தை கொடுத்துட்டு போலாம். நான் அவ்வளோ காசுலாம் என்கிட்ட இல்லைண்ணா. ஐயோ ஏய், யாரை ஏமாத்த பார்க்குறா? காசு இல்லாமல் ஐஃபோன்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் என் அம்மா நைட்டு பாலமாக கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டுன்னு வாங்கி தந்ததுண்ணா. கொடுத்துருங்கண்ணா. ஏய், காசை கொடுத்தா கேமரா தரேன், இல்லையா கடையில் கொடுத்து போயிட்டே இருக்கேன். ஹலோ சாமி, எங்க சாமி இருக்கிறா? வீட்டில் அரிசி பருப்பெல்லாம் இல்லை சாமி. இருக்கிற பணமெல்லாம் லோன் கட்டியாச்சு. வந்துக்கிட்ட காசு இல்லை, கேட்டு பாரு சாமி. சம்பளத்தை வாங்கி கொடுத்துடலாம். ஹலோ சார், ஒரு 500 தான் அனுப்புறியா? நினைச்சேன்டா, காசு இல்லாத எனக்குலாம் கால் பண்ண தோணுங்க. 500 காசு இல்லாத உனக்குலாம் எதுக்குடா டிஎஸ்எல்ஆர் கேமரா ஐஃபோன்? சி ஃபோனை வை. யோ, இன்னும் ஓப்போல விற்கிற மாதிரி சொல்கிறேன். அது வாங்க என் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? உன்ன சி நான் பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு கன்ஃபார்மாக ஷூட் பண்ணலாம். வாழ்க்கை என்பது பல திருப்பங்களை கொண்டது. விரும்பியதையே தரும். காரணம், யாருக்காகவும் பிடித்ததை விட்டுக் கொடுக்காமல் நின்றால்தான். இன்றும் யாரும் உதவாவிட்டாலும் எதை நம்பி நின்றோமோ அதுவே இன்றும் என்றும் நிலைத்திருக்கும். மற்றவர்களுக்காக வாழாதீர், நமக்காக வாழ்வோம். அந்த வாழ்க்கையே சொர்க்கம் போன்றது. வாய்ப்பை தேட